வணக்கம். இந்தியா முழுக்க நீட் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரிசல்ட்டுங்கிறது இப்போ வெளியாயிருக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ நீங்கள் ரேண்டமாக பார்க்க வந்திருப்பீங்க. நிறைய மாணவர்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த எக்ஸாமுக்கு படிச்சிங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல ஸ்கோர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே உங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் சோகமும் இருக்க தானே செய்யும். நிறைய பேருக்கு மார்க் ரொம்ப குறைவாகவும் வந்திருக்கலாம். யாருமே ஃபஸ்ட்டு கவலைப்படாதீங்க. அதுவுமே நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க் போட்டனால தான் அந்த மார்க்கும் உங்களுக்கு வந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே சேம் டைம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 6 பேர் வந்து டாப் 100 ரேங்க்குள்ளே இடம் பிடிச்சிருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த நீட் ரிசல்ட்டோட ஃபுல் அனலைசஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது மாணவர்களே, வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு மார்க் இப்படி வந்திருக்கும் அப்படி வந்திருக்குன்னு ஒரு கவலைகள் இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ நமக்கு வந்து முதற்கட்டமாக நம்ம ஃபஸ்ட்டு 2023, 24, 25 3 வருடங்களில் பல மாணவர்கள் சொன்னது என்னன்னா 2025 ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்கும் போது அதுதான் தெரியுது. இப்போ 2025 அதிகபட்ச மார்க்குங்கிறது 686 தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் கூட 720 மார்க்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க 2023, 24 தான். ஆனால் 2025 அதிகபட்ச மார்க் ஃபஸ்ட்டு மார்க்குங்கிறது 686 தான். இதில் நம்ம பார்க்குறோம் 2023, 24, 25 அந்த பாஸ் மார்க்கை கொடுத்துருக்காங்க. பாஸ் மார்க்கின் அடிப்படையில் அன்ரிசர்வ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 144 மார்க்கு எடுத்திருந்தாவே பாஸு. அதுக்கப்புறம் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பாஸ் மார்க்குங்கிறது 113. எஸ்சியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பாஸ் மார்க்குங்கிறது 113. ஓபிசிங்கும் போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிசி, பிசிஎம், எம்பிசி அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருவீங்க. எஸ்டி மாணவர்கள் 113. அப்புறம் அதே ஜென்ரலில் இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி கேட்டகரிக்கெலாம் 127. அதுக்கப்புறம் எஸ்சி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 113 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மாணவர்கள்லாம் இடம்பெற்றிருக்காங்கிற விவரங்கள் இதில் இருக்குது தெளிவாக. இப்போது நம்ம அடுத்த கட்டமாக பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் தெளிவாக 2019, 20, 21, 22, 23, 24, 25 இதிலலாம் எவ்வளோ பேர் ஒட்டு மொத்தமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, அதில் எத்தனை பேர் அப்பியர் ஆனாங்க, அதில் எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆனாங்க, அதில் இந்தியன் நேஷனல்ஸ் எவ்வளோ பேர், என்ஆர்ஐ, அதுக்கப்புறம் ஓசிஐ, அப்புறம் பிஐஓ, அப்புறம் ஃபாரினர்ஸு, மேலு, ஃபீமேலு, தேர்டு ஜெண்டரு, அதை வந்து கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது அன்ரிசர்வ்டு, அதில் எஸ்சியில் எத்தனை பேர், எஸ்டியில் எத்தனை பேர், ஓபிசியில் எத்தனை பேர், இடபிள்யூஎஸில் எத்தனை பேர் விவரங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் விவரங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முழுமையான விவரம் என்னன்னா, இதுதான் நம்ம தெளிவாக பார்க்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதில் வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. 686 மார்க்லேருந்து 651 மார்க் வரைக்கும் 73 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதாக அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 650லேருந்து 601 வரைக்கும் 1259 பேர் இருக்கிறதாக கொடுத்துருக்காங்க. இது ஓவரால் இந்தியா முழுக்க வெளியாக இருக்கக்கூடிய அனலைசிஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பார்த்துக்குங்க, கடைசி கட்டமாக 200 மார்க்லேருந்து 144 வரைக்குமே கிட்டத்தட்ட 3,03,040 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அவங்களுடைய மார்க் ரேஞ்சு, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ரேங்கின் அடிப்படையில் பார்க்கும்போது 502க்கு மேலே மட்டும் 50,000 பேர் ஆல் இந்தியா ரேங்க் உங்களுக்கு வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்திருக்கும் ஆல் இந்தியா ரேங்க். அதில் 502க்கு மேலே மட்டும் 50,000 பேர் இருக்காங்க. அதில் 464 ரேங்க்குக்கு அதாவது மார்க்குக்கு மேலே மட்டும், அந்த மார்க்குக்கு மேலே மட்டும் 1,00,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதாக போட்டிருக்காங்க. 433க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 பேரும், 405க்கு மேலே வந்து 2,00,000 பேரும், 380க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 பேரும், அதுக்கப்புறம் 357க்கு மேலே 3,00,000 பேரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 336 அந்த மார்க்குக்கு மேலேயும், 316க்கு மேலே மட்டுமே 4,00,000 பேரும், 298க்கு மேலே மட்டும் 4,50,000 பேரும், 281க்கு மேலே மட்டும் 5,00,000 பேர் இருக்கிறதாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓவரால் அனலைசிஸ். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்கிறத நம்ம எப்போ பார்க்கலாம்? நமக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். இது வந்து ஓவரால் இந்தியா முழுக்க சொல்லியிருக்கக்கூடிய விவரங்கள். அதே போல் இந்தியா முழுக்க வெளியாக இருக்கக்கூடிய இந்த ரேங்கின் அடிப்படையில் பார்க்கும்போது டாப் 100ல் இப்போ நம்ம இதில் நம்ம தமிழ்நாடு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். எப்போவுமே தமிழ்நாடு இதில் இருக்குமா இல்லையாங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு மாணவர் இருக்கார்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் இதில் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். 6 பேரில் 27வது இடத்துல ஒரு பையன், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையன் இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்தாலும் இதை பார்க்கையில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களான்னு நமக்கே கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அந்த ஹார்ட் ஒர்க் வந்து வீணாக போகல. 50வது இடத்துல ஒரு பையன், தமிழ்நாட்டு பையன் ஒருத்தவர் இருக்காரு. அதுக்கப்புறம் 61வது இடத்துல ஒரு தமிழ்நாட்டு பையன் ஒருத்தவர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 63வது இடத்துல ஒரு தமிழ்நாட்டு பையன் இருக்கிறாரு. 68வது இடத்துல, அதாவது நம்மளுடைய அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 78வது இடத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டு பையன் ஒருத்தவர் இருக்காரு. பார்த்துக்குங்க, கிட்டத்தட்ட இவ்வளோ மாணவர்கள் இந்த. அதுக்கப்புறம் 88வது இடத்துல தமிழ்நாட்டு பையன் ஒருத்தவர் இருக்காங்க. மொத்தம் 6 பேர் இதில் அந்த விவரங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஓவரால் அனலைசஸை நம்ம பார்க்குறோம், நம்ம பாஸ் மார்க் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா சார் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் உங்களுக்கு பல மடங்கு இருக்கும். நம்மளுடைய மார்க்குக்கு எந்த காலேஜில் சார் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பதில் இன்னைக்கு எல்லாருமே, நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாருமே இப்போ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் உங்களுக்கு மார்க், நல்ல மார்க் வந்துருந்தா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜுக்கு போகிறதுக்கு என்ன கட் ஆஃப் வேணும், அதே போல் 7.5 ரிசர்வேஷனுக்குலாம் என்ன கட் ஆஃப் வேணும், அதே போல் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போகிறதுக்கு என்ன கட் ஆஃப் வேணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டி, அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு எவ்வளோ வேணும், ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போகலாம் எவ்வளோ வேணுங்கிற ஒரு கேள்விகள் உங்களுக்கு பல மடங்கு இருந்துகிட்டே இருக்கும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, நமக்கு இப்போ வரைக்குமே நம்ம எதையுமே டீட்டெயில்டாக சொல்ல முடியாது. நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து அவங்க ரேங்க் வெளியிடும் போது தான், ரேங்கை வச்சு தான் நம்ம ஒரு அனலைசிஸ் சொல்லலாம். இந்த வெப்சைட்டில் ரேங்க் நமக்கு வெளியிடப்படும், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு மினிமம் நமக்கு 20ஆம் தேதி வரைக்கும், இப்போ வந்து நமக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு, 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 நாள் டைம் இருக்குது. அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. எப்படியுமே நமக்கு ஜூலை முதல் வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் இதில் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு அதன் அடிப்படையில் உங்களை கூப்பிடுவாங்க, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போகிறதுக்கு இங்கே எம்சிசி, அதாவது நம்மளுடைய இதில் நீங்கள் எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ், போன வருஷம் ஆல் இந்தியா லெவலில் அந்த 15% இடங்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லையுமே 15% இடங்கள் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போகுது. அங்கே வந்து என்ன ஆல் இந்தியா ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்குங்கிற விவரங்கள் நீங்கள் பார்க்கணுன்னா, இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஆல் அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டு கூட உங்களுக்கு இருக்குது. நான் கூட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் இப்போ பாருங்கள், ஆல் அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் நியூ டெல்லியில் என்ன கரெக்டாக என்ன ரேங்க்லேருந்து ஆல் இந்தியா ரேங்க் இங்கே பாருங்கள், இங்கே காமிக்கிறேன். இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கேட்டகிரி ரேங்க்கு இங்கே வராது, ஒன்லி ஆல் இந்தியா ரேங்க் தான். இதில் எய்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் என்ன ரேங்க்குக்கு சீட் அலாட் ஆகிருக்கு, என்ன கேட்டகிரிக்கு கிடைச்சிருக்கு, எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்குது. இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் விவரங்கள். போன வருஷம் எல்லா ரவுண்டுக்குமே, ஆல் ரவுண்ட்லையும் என்னென்ன கிடைச்சிருக்குங்கிறது. இது ஆல் இந்தியா கோட்டாவுக்கு. நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் ரேங்க் வந்து இப்போ வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. கண்டிப்பாக நமக்கு வந்து எப்போ வெளியிடுவாங்க, ஜூலை முதல் வாரத்துக்குள்ளே ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அப்போ நம்ம அந்த ரேங்கை வச்சு சொல்லலாம். ஸோ நம்மளுமே டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணியெல்லாம் சொல்லுவோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரேங்கை வச்சு ஓரளவுக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி, போன வருஷம் இங்கே போட்டிருக்காங்க, நீங்கள் பாருங்கள், ஆல் இந்தியா ரேங்க் AIRன்னு போட்டிருப்பாங்க. அதில் ஆல் இந்தியா ரேங்க்கில் போன வருஷத்தின் அடிப்படையில் எந்தெந்த காலேஜெலாம் நமக்கு அவங்களுக்கு அலாட் ஆகிருக்கு, இதெல்லாம் அட்மிட் ஆனவங்க போய் காலேஜில் சேர்ந்த மாணவர்களுடைய விவரங்கள் இது. அதில் MBBS வந்து யார் யாருக்கு எந்த ரேங்க்கில் அலாட் ஆகிருக்கு, உங்களுடைய ஆல் இந்தியா ரேங்க், உங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆல் இந்தியா ரேங்கின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பல பேஜ் இது இருக்குது. இந்த பேஜில் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். நம்மளுடைய எய்ம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்மரு, இந்த மாதிரி இதில் எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு வந்து அலாட் ஆகிருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டி, அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவரங்களுமே இதில் இருக்குது. நீங்கள் தெளிவாக அதில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்குது. அடுத்த கட்டங்களாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பல மாணவர்கள் எல்லாருமே ஒரு மார்க் எடுத்து வச்சுக்கிட்டு எந்த மார்க்குக்கு கிடைக்கும், எந்த மார்க் வரைக்கும் சீட்டு வந்து அலாட் ஆகும், 7.5 இடஒதுக்கீட்டில் நமக்கு எப்படி சீட்டு கிடைக்கும், 92.5% சீட்டு எப்படி கிடைக்கும், கவர்மெண்ட் கோட்டாவில், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஒரு கட் ஆஃப் வந்து எவ்வளோ மார்க் வரைக்கும் கிடைக்கும், இந்த மாதிரி பல கேள்விகளோடு இருக்கீங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் கண்டிப்பாக நமக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டோன்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். இன்னுமே பல அனலைசிஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். ஏன்னா மாணவர்கள் சொல்லக்கூடிய விவரங்களை நம்ம வந்து கேட்டால் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு ஒரு அனலைசிஸை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பார்த்த ஒருத்தவங்களும் உங்களுடைய மார்க் என்ன,
அதாவது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ கட்டாயமாக உங்களுடைய கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணி கமெண்டில் போடுங்க. நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். தயவுசெய்து கமெண்டில் உங்களுடைய மார்க்கையும் உங்களுடைய கம்யூனிட்டியையும் போட்டு போங்க. கண்டிப்பாக நிறைய மாணவர்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பேர் என்ன எடுத்திருக்காங்கங்கிற விவரங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. தேங்க்யூ.